பறந்து போய் எங்கேயாவது பத்திரமா பதுங்கலாம்னு சொல்லி பார்த்தா தப்பா இடத்துல லேண்டிங் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தா மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. என் பக்கத்தில் வேற ஒருத்தர் ஓடுவான் பாருங்க. அப்படியே எம்பி பாட்டியை கொண்டு அழிச்சு பிடிச்சி டவுன் பண்ணிட்டு அவங்களே உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா கிளாஸ் பேர் ஓவரா நடக்க ஓசியில் போட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பா. சரி அடிக்கலாம்னு சொல்லி போனா பயவிலே பாருங்க கார்ல சோக்கா உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே கெப்சாட்டு பாருங்க மண்ணிலே ஸ்கோப் போட்டு அடிச்சு டவுன் பண்ணி விட்டுட்டேன். அவங்க இல்ல கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள பேண்டே ஒருத்தன் பொக்கு கண்ணை கொண்டு அடிக்க வந்துட்டா. பயிரை வேற போட்டு விட்டா. நம்மள லாக் பண்ணிட்டு அப்படியே பாருங்க எம்பி பாட்டியை கொண்டு வேற அடிச்சு டவுன் பண்ணிட்டு கில்ல கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள நம்மள ஒருத்தர் அடிச்சு மலத்திட்டான். ஐயோ கில்ல போச்சு நினைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு கிலோ மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இவன் மட்டும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டான். அப்படியே அதே இடத்துல இறங்கவும் பாருங்க. இறங்கினோட சரியான ட்விஸ்ட். நான் லூட்ல வேற ஸ்கேர் மூஞ்சி போட்டு வச்சுதான் எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அதே ஆளு அதே கண்ணு அதே பயிர் போட்டு விட்டுருவான் பாருங்க. அப்படியே எம்பி பாட்டியை மாத்தி அவனை தரமா அழிச்சு போட்டு இடத்துல ஸ்கோடை வேற லெவல்ல வைப் பண்ணி விட்டுட்டேன். கண்ணு அதே கண்ணான்னு சொல்லி தெரியல மக்களே. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து உள்ள போய் பார்த்தா ஒரு ரெண்டு நிப்பாங்க பாருங்க. அப்படியே எம்பி பாட்டியை கொண்டு அழுத்துவா கடைசியில் நமக்கு ஃபுல் டேமேஜ் பண்ணி விட்டானுங்க. இதுக்கு மேல விட்ட விளங்கான்னு சொல்லி மெடிக்கெட் போட்டு ஏறும்போது நம்ம டீமேட் ஒருத்தர் ஃபைட் எடுத்துட்டு இருப்பான். நான் அவனை பிடிச்சி பாருங்க தரமா அழிச்சு பிடிச்சிருப்பான். அவன் பொக்கு சாரி ட்ரோகன் கண்ணு வச்சிருப்பான். அப்படியே அழிச்சு பிடிச்சா கில்ல கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன எப்போ நம்மள ஒருத்தர் பெனடி அடிச்சு முடிச்சுட்டோம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தட்டா